ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் சுவையான கொண்டைக்கடலை ரசம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வரைக்கும் தமிழ் ஃப்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நியூ அப்டேட்ஸ் டெய்லியும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு கொண்டைக்கடலை சேர்த்துக்கோங்க. கருப்பு கொண்டைக்கடலை ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. கொண்டைக்கடலை சேர்த்துட்டு கொண்டைக்கடலை நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 7 நிமிஷம் போல் கொண்டைக்கடலை நல்லா வறுபட்டு வரணும். ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கொண்டைக்கடலையில் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி லைட்டாக வெடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜ் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து கொண்டைக்கடலையை வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம். அதுக்கு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப கம்மியாக சேர்க்க வேணாம். 1 லிட்டர் அளவுக்கு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம ரசம் வைக்கும் போது இது போல் வறுத்துட்டு செஞ்சோன்னா ரொம்ப வாசமாகவும் டேஸ்டியாகவும் இருக்குங்க. இது கூட 2 பெரிய வெங்காயம், 3 பெரிய தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துருங்க. 10 பல் பூண்டு நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருங்க. அப்புறமா 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 விசில் போல் வச்சுருங்க. அப்போ தான் கொண்டைக்கடலை நல்லா வெந்து வரும். 10 விசில் வச்சதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 10 விசில் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணியாச்சுங்க. கொண்டைக்கடலை பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. ரசம் நம்ம ரசத்தோட கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதில் இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்க டைமில் 2 எலுமிச்சைப்பழம் சைஸில் புளி எடுத்து கரைச்சிட்டு இது கூட சேர்த்துருங்க. புளி சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு சரியாக இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் போல் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். புளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சுருங்க. ஒரு கொதி மட்டும் வந்தால் போதுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம். புளி சேர்த்து இது போல் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. தாளிச்சிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க. டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. கொண்டைக்கடலை ரசம், கொண்டைக்கடலை புளிச்சாறு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துருங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் போல் பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி தாளிச்சோன்னா தான் ரசம் தாளிப்பு நல்ல வாசமாக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் கலர் வரணும். இப்போ நம்ம தாளிப்பு எடுத்து ரசத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள்லாம் தூவிட்டு சாதம் கூட்டு பொரியல் கூட சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க இந்த கொண்டைக்கடலை ரசம். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.